மிதன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்டு சூப்பராகவே அமையும். ம். நல்லா அமையும். நல்ல கார்னரில் ரொம்ப சூப்பரா அமையும். நல்லா அமையும். அப்படி அமைக்கலாம். இந்த இடத்துல தான் போய் இல்ல நான் வந்து இது வந்து நான் ஃப்ளாட் ஒரு 6, 7 6, 8 வீடு இருக்குல்ல, அந்த மாரி இடத்த அமைச்சுக்கலாம். 4 வீடு, 5 வீடு அமைச்சுக்கலாம். இந்த 32 அப்பார்ட்மெண்ட் வாங்கவே கூடாது. இந்த 32 பேர், 30 பேர். ஆனா அமைப்பு எல்லாம் இப்படி வரும். ஒண்ணு தனி வீடு, ம். இல்லைன்னா இந்த 15 பில்டிங், 16 பில்டிங் இருக்குல்ல, ஒரே பில்டிங் இருக்குல்ல, ம். அந்த மாரி வாங்கவே கூடாது. யாரு இந்த மிதுன லக்னம், மிதுன ராசி தனியாவே ஒரு 6, 7 வீட்டுக்குள்ள 6, 7 வீடு. ஒரு ஏன்னா இந்த பெரும் கூட்டமும் கிடையாது, ம். தனியாவும் கிடையாது. ம். மத்தியமமான கூட்டம். ஏன்னா இவங்க வாழக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி உருவாக்கிக்கணும். தனியா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அந்த 32 வீடு உள்ள அபார்ட்மெண்ட்ல வேற எந்த லக்கணக்காரங்க அது குடியிருக்கலாம்? நெறைய இருக்கு. அந்த மீன லக்னம், இந்த மீன ராசி, இந்த ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் தனியாவும் கட்டிக்கலாம். இந்த மாரி அபார்ட்மெண்ட்லயும் பெருசா வாங்கிக்கலாம். அதனால ரிஷப லக்னம், ரிஷப ராசி சூப்பர் வீடா அமையும். நல்லாவே இருக்கும். அபார்ட்மெண்ட்டு, பிளாட்டு. ரிஷப லக்னம், ரிஷப ராசி எல்லாத்துக்கும்னு ஒத்துக்கலாம். எல்லாத்துக்குமே ஒத்து போயிடும். இந்த மிதுன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு 6, 7 வீடு இருக்கிற மாரி அபார்ட்மெண்ட் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து புரிய வைக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா கண்டிப்பா. புரிய வைக்கணும்.